வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் 7 மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை விடுவிக்க உடனடி நடவடிக்கை தேவை. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரை இலங்கை படை சிறைப்பிடித்ததை கண்டித்து தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் மறியல் போராட்டம். மத்திய அரசு மற்றும் இலங்கை அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பிய போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு. தாம்பரத்தில் 110 கோடியில் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை புறநகர் பிரிவும் திறப்பு. மோடியால் சாதிக்க முடியாததை ஸ்டாலின் சாதிக்கிறார் என்பதே எடப்பாடி பழனிசாமிக்கு வயிற்றெரிச்சல். தமிழக மக்களின் ஆதரவுடன் திமுகவின் பயணம் தொடரும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. உங்களுக்கு என்ன வயிற்றெரிச்சல்னா, இந்திய அளவில் பிரதமர் மோடியால சாதிக்க முடியாததை, மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாததை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறான, இதுதான் அவங்க வைத்தறிச்சலுக்கு காரணம். காலுக்கு கீழே நிலமும் காலுக்கு மேலே கூரையும் இருப்பது பலருக்கு இன்றும் கனவுதான். கடந்த 5 மாதங்களில் 5 லட்சம் பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். 5 மாசத்துக்குள்ள 5 லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கணும்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்சோம். இதனால 5 மாசத்துல எத்தனை பேருக்கு பட்டா கிடைச்சிருக்கு தெரியுமா? 7,27,606 பேருக்கு பட்டா கிடைச்சிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்தை வளர்ச்சி மிகுந்த மாவட்டமாக உருவாக்க முயற்சி செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. கல்வியும் மருத்துவமும் தான் திராவிட மாடல் அரசின் 2 கண்கள் எனவும் பேச்சு. கல்வியும் மருத்துவமும் தான் நம்ம திராவிட மாடல் அரசோட 2 கண்கள் என்று நான் அடிக்கடி சொல்வேன். அதற்கு இந்த 2 நாள் நிகழ்ச்சிகளும் தான் எடுத்துக்காட்டு. திராவிட இயக்கத்திற்குள் பார்ப்பீனியத்தை ஊடுருவ செய்தவர் எம்ஜிஆர் என திருமாவளவன் சர்ச்சை கருத்து. எம்ஜிஆர் செய்த ஒரே நல்லது தேசிய கட்சிகளை தமிழ்நாட்டிற்குள் கால் பதிக்க விடாததுதான் எனவும் பேச்சு. தமிழ் தேசியம் பேசுபவர்கள் கருணாநிதியை மட்டும் எதிர்ப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா குறித்து தமிழ் தேசியவாதிகள் என்றாவது பேசியதுண்டா எனவும் கேள்வி. தமிழ் தேசியத்தின் எதிரியே திமுக தான், கலைஞர் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அவருக்கு நினைவு சின்னம் வைத்தால் அதை வந்து உடைப்போம் என்று வெறுப்பை உமிழக்கூடிய அளவுக்கு, இவர்தான் ஊழலுக்கு வித்திட்டவர் என்று திரும்ப திரும்ப பேசுகிறவர்கள் என்றைக்காவது ஒரே ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியோ, ஏன் இன்னும் நான் மிக குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், கலைஞரின் ஆசான் அண்ணா அவர்களை பற்றியோ அவர்கள் எங்காவது பேசியதுண்டா, விமர்சித்ததுண்டா? ஏன் அண்ணாவை விமர்சிப்பதில்லை? எனக்கு காரணம் தெரியவில்லை. ஆனால் கலைஞர் ஏன் குறிவைக்கப்படுகிறார்? இது ஒரு கேள்வியாக எழுகிறது.
எம்ஜிஆர் குறித்து விமர்சனம் செய்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அரசியலில் இருந்தே காணாமல் போவார். திராவிட அரசியலில் பார்ப்பீனியம் நுழைய காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் என்ற திருமாவளவனின் பேச்சுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. அதாவது எம்ஜிஆர் பேசுறதுக்குலாம் அவருக்கு வேணும், யாரா எப்படி பேசணும்னு தெரியும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக நினைக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவரெல்லாம் இவர் விமர்சனம் செய்தால் அரசியலில் காணாமல் போயிடும். பாமகவில் சாமியால் பிரச்சனை இல்லை, பூசாரிகளால் தான் பிரச்சனை. நான் ஒன்றும் பிடிவாதக்காரன் இல்லை என்றும் பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி திட்டவட்டம். இதுல என்ன பிரச்சனைனா பூஜாரி தான் பிரச்சனை. நம்ம என்னென்ன செய்யறோமோ செய்யறோம், சாமிக்கு என்னென்ன வழிபாடு செய்யறோமோ செய்யறோம். ஆனா அந்த பூஜாரி இடையில கொஞ்சம் தடை. பாமகவில் நிறுவனர் மட்டுமே நிரந்தரமானவர். பாமக பொதுக்குழுவில் அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டம். உருவத்திலே இங்கே இல்லை என்றாலும் உள்ளத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது. இது ஐயாவுடைய நாற்காலி. ஐயா நம்முடைய நிறுவனர், அதில் மாற்று கருத்து கிடையாது. நான் சொல்லியிருக்கின்றேன், ஐயாவுடைய நாற்காலி நிரந்தரமான ஒரு நாற்காலி ஐயாவுக்கு. ஐயாவுடைய நாற்காலி இது. ஐயா எப்போனா இங்க நாற்காலிக்கு வரலாம், நிச்சயமாக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் செல்லாது. கட்சியின் நிறுவனர் ராமதாசால் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட முரளிசங்கர் திட்டவட்டம். நிச்சயம் செல்லாது. மே 28ஓட அவருடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டது. அவரோ இல்லை பொதுக்குழு, நிர்வாகக்குழு, செயற்குழு எல்லாம் சேர்ந்து அதிகாரம் கொடுத்த நிறுவனருடைய வழிகாட்டுதலில் வந்த எந்த மாநில பொறுப்புமே அந்த மே 28க்கு அப்புறம் செல்லாது. அதுக்கப்புறம் அந்த விதிகள் என்ன சொல்லுதுன்னா, நிறுவனர்கிட்டயே அந்த பதவிகள்லாம் போயிடும். அவர் பார்த்து அடுத்து மறுபடியும் நியமனம் செஞ்சுட்டு மறுபடியும் நிர்வாகக்குழு, பொதுக்குழு, செயற்குழுவை கூட்டி அதை அறிவிப்பாங்க. அப்படிதான் நடக்கணும். சட்டமன்ற தேர்தலில் தொண்டர்கள் விருப்பப்படியே கூட்டணி அமைக்கப்படும். நீங்கள் என் மீது வைத்துள்ள நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டம். நாம் முடிவு செய்வோம், நல்ல ஒரு கூட்டணியை அமைப்போம், மெகா கூட்டணியை அமைப்போம், நாம் ஆட்சிக்கு வருவோம். அதில் இன்னும் ஒரு சில காலத்திலே அது நடைபெறும். உங்கள் மனதிலே என்ன தோன்றுகிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய விருப்பப்படியேத்தான் அந்த கூட்டணியை நாம் அமைப்போம். (2026) மெகா கூட்டணி அமைக்கப்படுவது உறுதி. தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறோம் என்றும் அன்புமணி பேச்சு. யார் வர வேண்டும், அடுத்தது யார் வரக்கூடாது. இப்பொழுது நம்முடைய ஒரு இலக்கு யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தெளிவுபடுத்திவிட்டோம், முடிவாக இருக்கின்றோம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று அதை நாம் தெளிவாக இருக்கின்றோம். பாமக தலைவராக அன்புமணியின் பதவி காலத்தை மேலும் ஓராண்டு நீட்டித்து பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம். பாமக பொதுச் செயலாளர், பொருளாளர் பதவிக்காலமும் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரை நீட்டித்து தீர்மானம். வன்னியர் சங்க மகளிர் மாநாடு பெண் குலத்திற்கு பெருமை சேர்க்கும் மாநாடாக அமையும் என ராமதாஸ் நம்பிக்கை.
அன்புமணியின் பொதுக்குழு குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றதால் பரபரப்பு. தமிழகத்திற்கு நாளை வருகை தரும் தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷை சந்திக்க OPS-க்கு பாஜக அழைப்பு. பிரதமர் உடனான சந்திப்புக்கு அனுமதி கிடைக்காததால் அதிருப்தியில் உள்ள OPS-ஐ மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க பாஜக முயற்சி. திமுக ஆட்சியில் பெண்கள், போலீசார் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் புகார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் சாடல். எங்க நம்மளுடைய மகளிருக்கு பாதுகாப்பு இல்ல, நாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க தாக்கப்படுறாங்க, அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். கர்ப்பிணி திருத்தணியில ஒரு கர்ப்பிணி கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் அவர்கள் மேல ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. போலீஸ்க்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை பாருங்க. நம்மளுடைய பொள்ளாச்சியில போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கானது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்தில் டெண்டர் விடுவதில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு கவனம் செலுத்தவில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் காட்டம். அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த அன்வர் ராஜா இலக்கிய அணி தலைவராக நியமனம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. நெல்லை கவின் ஆணவ படுகொலையை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வலியுறுத்தி முழக்கம். வன்மையாக கண்டிக்கின்றோம். விடுதலை சட்டத்தை உடனடியாக இயற்றுக. ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட விவகாரம். உண்மை அறியும் வழக்கறிஞர்கள் குழு நெல்லையில் ஆய்வு. சாத்தூர் அருகே வீட்டில் வைத்து சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது பயங்கர வெடி விபத்து. பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் தொழிலாளர்கள் 3 பேர் பரிதாப உயிரிழப்பு. விஜய கரிசல்குளம் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல். விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தலா 3 லட்சமும் படுகாயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிப்பு. தேர்தல் என்பது பணம் பணமாற்றத்துக்கு இடமாக மாறிக்கொண்டிருப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வேதனை. இலவசம் என்று சொன்னால் பொதுமக்கள் யோசிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். ராமநாதபுரம் அருகே திமுக ஐடி விங் நிர்வாகி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு. முன்விரோதம் காரணமாக நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீசிய மர்ம நபர்கள். கரூர் மாவட்டம் முத்தலாடம்பட்டியில் கோயிலை சுற்றி தீண்டாமை சுவர் எழுப்பிய ஒரு சமூகத்தினர். சாதி மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்ட நிலையில் சுவரை சுற்றி ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு. சுற்றுலா தலமான கொடைக்கானலில் மீண்டும் தலை தூக்கும் மேஜிக் மஷ்ரூம். சமூக வலைதளங்களில் வைரலாகும் വീഡിയോவால் പരപരപ്പ്. നിന്നും കിട്ടിയ ഒരുതരം കൂണാണ് ഇത്. മാജിക് മഷ്റൂം ആണോ എന്ന് എനിക്കറിയില്ല. യൂസ് ചെയ്ത് നോക്കിയിട്ടുള്ളവരൊന്ന് കമന്റ് ചെയ്യണേ. ഞാൻ ക്യാമ്പ് ചെയ്ത ഈ ഒരു പ്രോപ്പർട്ടി വന്നത് കൊടൈക്കനാൽ. கோவையில் காவல் நிலையத்தில் கட்டிட தொழிலாளி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். தொழிலாளியின் தாய் மற்றும் சகோதரியிடம் நீதிபதி வெர்ஜினா வெஸ்டா விசாரணை. சென்னை அடையாறில் வாகன ஓட்டிகளை மறித்து லஞ்சம் வாங்கிய போக்குவரத்து காவலர். எந்த ஒரு விவரமும் இல்லாத அபராத ரசீது கொடுத்துவிட்டு லஞ்சம் பெற்றதாக புகார்.
மார்த்தாண்டம் அருகே கிணறுகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் கலப்பு. பொதுமக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆய்வு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் விமரிசையாக நடைபெற்ற ஸ்ரீ பூட்டை மாரியம்மன் கோயில் தேரோட்டம். பக்தர்கள் நூற்றுக்கணக்கானோர் தேரை வடம் பிடித்து எடுத்து வழிபாடு. கரூர் மாவட்டம் குளித்தலையில் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் திடீர் உடைப்பு. பீரிட்டு வெளியேறிய தண்ணீர் வாழைத் தோட்டத்தை மூழ்கடித்ததால் வேதனையில் விவசாயிகள். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு, சேலம் ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் வரும் 15ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு. டெல்லியில் ரக்ஷா பந்தன் விழாவை குழந்தைகளுடன் உற்சாகமாக கொண்டாடிய பிரதமர் மோடி. குழந்தைகள், சிறுமிகள் உள்ளிட்டோர் பிரதமருக்கு பொட்டு வைத்தும் கையில் கயிறு கட்டியும் உற்சாகம். अच्छा ओहो हाथ मिलाना है। आप मेरे आई कार्ड से देख लो, मेरा नाम यहाँ पे है। सबसे ऊपर तुम्हारा होना चाहिए। शाबाश। आप सबको रक्षाबंधन की बहुत बहुत शुभकामनाएं। உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் கங்னானி ஹர்ஷீட் பாலத்தை சீரமைக்கும் பணி 2வது நாளாக நீட்டிப்பு. ராட்சத இயந்திரங்களின் உதவியுடன் பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரம். ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானின் 6 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. S-400 ஏவுகணை மூலம் பாகிஸ்தானின் போர் விமானங்களை இந்தியா தாக்கி அழித்ததாக விமானப்படை தளபதி AP சிங் தகவல். டிரம்பின் வரி விதிப்புக்கு பதிலடியாக அமெரிக்காவிடம் ஆயுதம் வாங்கும் திட்டத்தை நிறுத்தியதாக பரவும் தகவலுக்கு இந்தியா மறுப்பு. பல்வேறு கொள்முதல் செயல்முறைகள் பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறைகளின்படி நடந்து வருவதாக விளக்கம்.